விட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த உணவு. ஏன் விட்டமின் சிக்கு வந்து இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் அப்டின்னா, விட்டமின் சில கொலாஜன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட்டா வந்து இருக்கு. அதாவது நம்ம உடல்ல வந்து செல்கள் தேவையில்லாமல் அதிகமாக டேமேஜ் ஆகுவதை வந்து தடுக்கிறது. ஸோ அதுவும் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு வந்து பயன் தரும். ஸோ இந்த விட்டமின் சிக்கு நமக்கு சிறந்த ஒரு சோர்ஸ் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் தான். ஸோ லெமன வந்து நம்ம லெமன் வாட்டரா வந்து எடுக்கலாம். நார்மலாவே நல்ல ஒரு டம்ளர் நார்மல் தண்ணீர்ல, இல்ல எனக்கு நார்மல் தண்ணீர் குடிக்க முடியாதுன்னா, வெதுவெதுப்பான தண்ணீர்ல, அதிகமா கொதிக்கிற தண்ணி, அதுல லெமன் சேர்க்கக்கூடாது. ஏன்னா, அப்படி இது பண்ணோம் அப்படின்னா, அதில் உள்ள அந்த அஸ்கார்பிக் ஆசிட் வந்து பயனில்லாமல் போயிடும். ஸோ நல்லா என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் நார்மல் வாட்டர், இல்லன்னா வெதுவெதுப்பான வெந்நீர்ல 1/2 லெமன வந்து பிழிந்து விட்டு, அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபிளாக்ஸ் சீட் இருக்கு பார்த்தீங்களா? அதோட பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதே மாரி சியா சீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதை ஊற வச்சது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து பருகி கொண்டு வரலாம். இது எந்த நேரத்தில பருகலாம் அப்டின்னா, காலை வெறும் வயிற்றில பருகலாம். இல்ல எப்பல்லாம் எனக்கு வந்து ஒரு மாரி டயர்டா, ஒரு டல்லா நான் ஃபீல் பண்றேன் அப்டிங்கிறப்ப பருகலாம். இதை பருகும் பொழுது இதனுடன் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு சிட்டிகை இந்துப்பு எடுக்கணும். காலையில எம்ப்டி ஸ்டமக்ல எடுக்கிறோம் அப்டின்னா, இந்துப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல நான் அப்பப்ப ஒரு ட்ரிங்க் ஆட்டம், டயர்ட்னஸ் இருக்கிறப்ப நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப, ஒரு சிட்டிகை இந்துப்பு எடுக்கிறப்ப இன்னும் நல்ல பலன் தரும்.